அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க? பச்சை கீரை சமைக்க உதவாது, ஆனால் வழுக்க உதவும். இந்த விடுகதைக்கு நம்ம கமெண்ட்டில் கார்த்திக் அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. வாழ்த்துக்கள்ங்க. ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்டில் விடுகதைக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துருக்குதுங்க. அது எப்போவுமே பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் சொன்னால் நல்லாயிருக்குமா? நெகட்டிவ் கமெண்ட்னு சொல்லணுமில்ல. யாருன்னா கிருஷ்ணன் பேர் வச்சுருக்கிறாரு. ஆனால் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தார். என்ன கொடுத்துருந்தார்? திஸ் ப்ரோக்ராம் இஸ் நாட் அட் ஆல் குட் அப்படின்னு போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. நம்ம பொதறிவு விடுகதை இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறோம். யார் மனசையும் புண்படுத்த கிடையாது. வேறு எதுவும் தவறாக எதுவும் நம்ம சேனலில் போட்டதும் கிடையாது, போடவும் மாட்டோம். அதில் நான் தெளிவாக இருக்கேன். அப்புறம் ஏன் நாட் அட் ஆல் குட்னா இஸ் ஈக்குவல் டு பேட்னு அர்த்தம். எனக்கு புரியல ஏன் அவர் அப்படி கமெண்ட் பண்ணான்னு. சரி, ஓகே, கமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. சரி, ஓகேங்க. பச்சைக்கீரை சமைக்க உதவாது, ஆனால் வழுக்க உதவும். அதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாசி. அதாவது இந்த வலிக்குடுமில்ல, பாசின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பாசம்னு சொல்லுவாங்க. நான் வலிக்கு விழுந்திருக்கிறேங்க. நான் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவேன். அப்பப்போ டைம் கிடைக்கும்போது தலை குளிச்சுட்டு போய் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவேன். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அம்மா வீட்டுக்கெலாம் போனால் அப்போ ஒரு டைம் கீழே பாசி இருந்துச்சு. பாசினா பச்சை, நிறையா பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாதுங்கிறனால விளக்கம் கொடுக்குறேன், தவறாக நினச்சிக்க வேண்டாம். பாசினாங்க இந்த தண்ணியில் அதிகமாக பிடிக்கிற இடத்துல ஒரு பொதுவான ஒரு பைப் இருக்கும், ஊர் பைப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே பொதுவாக சாமிக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் பொதுவாக யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பைப்பை. அந்த இடத்துல பாசி இருந்துச்சு, பச்சையேன்னு பாசி மாதிரி இருந்துச்சு. நான் தெரியாமல் போய் காலை வச்சுட்டேன். தண்ணி பிடிக்கும்போது, குடத்துல போய் பிடிக்கும்போது தெரியாமல் காலை லைட்டாக தாங்க வச்சேன். அப்படியே சல்லுன்னு வலிக்கிட்டு போச்சு. அந்த இன்சிடெண்ட்டை நான் விழுந்ததை யாரும் பார்க்கல. சரி, பார்த்தாலும் தப்பு இல்லை, நம்ம தெரியாமல் தானே விழுந்தோம். அதிலிருந்து எங்கே தண்ணி பிடிக்க போனாலும் கீழே பாசி இருக்குதா இல்லையா, அப்படி பாசி இருந்துச்சுன்னா அந்த பாசி மேலே கால் வைக்காமல் கவனமாக தண்ணி பிடிக்கணும்னு சொல்லி தெளிவான. சரி, எல்லோரும் அதே மாதிரி கவனமாக இருங்க. கடவுள் முக்கியம்தான், அதை விட நம்மளை நாம் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் நாம் கடவுளையே சாமி பார்த்துக்க முடியும். ஓகேங்க. என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் பாசிங்க, அதாவது பாசின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு கார்த்திக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், 2 அப்பா 2 மகன்கள், 2 அப்பாக்கள் 2 மகன்கள் மீன் பிடிக்க போகிறாங்க. ஒவ்வொருவரும் ஒரு மீன் பிடிக்கிறாங்க. மொத்தம் 3 மீன்கள். அது எப்படி? 2 அப்பாக்கள் 2 மகன்கள் மீன் பிடிக்க போகிறாங்க. ஒவ்வொரு மீன் பிடிக்கிறாங்க. மொத்தம் 3 மீன்கள். அது எப்படி? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.